Hello guys, welcome back to TechWithJanaJohn channel. So இந்த வீடியோ யாருக்காக அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஏன்னா தேவையில்லாம உட்காந்து எல்லாரும் வந்து பார்த்துருக்க தேவையில்ல. ஸோ ப்ரோ நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் என்னோட பிஸ்னஸை வந்து ஆட் போகிறேன். நான் ஒரு ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி ஏதோ பிஸ்னஸ் வச்சிருக்கேன். அட்வர்டைஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி எனக்கு வியூஸும் வரல, லைக்ஸும் வரல, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே சரி, ரியாக்ஷன்ஸும் சரி, ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் நினச்ச மாதிரி எதுவுமே எனக்கு வந்து கிடைக்கல. பட் ஆனால் நான் காசு எல்லாமே கரெக்டாக தான் போட்டேன், எல்லாமே மிச்சம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரி இருப்பீங்களா, அவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ கேட்டகரின்னு சொல்லிட்டு நான் பிரிக்க வரும்ல, ஒரு பிகினராக இருக்கும்போது எல்லாருக்கும் நடக்கிற காமன் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நான் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி மிஸ்டேக் நான் பண்ணதில்லை. ஏன்னா அப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அமௌண்ட்லாம் நம்ம கையில் எதுவும் இருந்ததில்லை. ஸோ அதனால் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தவிர்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பராக ஒரு நாலேஜை கெயின் பண்ணிட்டு தான் அதுக்குள்ளே நான் வந்தேனே. ஸோ அதுக்கே எனக்கு கொஞ்சம் டேஸ் பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஆயிடுச்சு. இந்த கேம்பெயின் செட் பண்ணுறதாகட்டும், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இதுக்குள்ள. இந்த காமனாக பண்ணுற பிகினர், ஸோ இப்போ பிகினர்ஸ் காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் தென் அதை திருத்திக்கவும் போகிறோம் அப்படின்றது தான் வந்து சொல்லணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் ஆட்ஸ்லாம் அதை உட்காந்து இந்த வீடியோ அப்படியே பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஸோ எப்படி ஆட் போடுறது அப்படின்றத ஏன் அப்படின்னா வந்து ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிட்டேன். திருப்பி நான் அதே பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். பார்க்குற உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, பண்ணுற எனக்கும் டைம் வேஸ்ட்டு. நான் ஆல்ரெடி எல்லாமே தனித்தனியாக பிளேலிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து வச்சுட்டேன். எப்படி கூகுள் ஆட் போடுறது, எப்படி ஃபேஸ்புக்கில் ஆட் போடுறது, எப்படி இன்ஸ்டாகிராமில் ஆட் போடுறது, எல்லாமே எப்படி எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். அதில் எப்படி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். அதே நான் திருப்பி உட்காந்து பண்ணிட்டேன்னா ஸோ வேலைக்கு ஆகுது. இந்த வீடியோவில் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத டுட்டோரியல் மாதிரி காமிச்சிருப்போம். இந்த வீடியோவில் எதெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படிலாம் வந்து பண்ணணும், ஸோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு திருத்தங்கள் கூட வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு பக்காவாக வந்து புரியும். ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஸும் இருக்காது. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சப்ஸ்கிரைப் கமெண்ட்டை போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓ கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் நான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா எப்படிலாம் ப்ரொமோஷன் பண்ணணும், எப்படிலாம் வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஸோ அது அவங்களோட ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும்ல, இந்த இடத்துல தான் இந்த பிளாட்ஃபார்முக்கு நம்ம போய் ஆட் பண்ணணும் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட். அந்த இடத்துல நம்ம ரீச்சும் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்துக்கலாம். அதுதான் நான் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இதில் வந்து டுட்டோரியல் மேக் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா வச்சு அந்த டுட்டோரியலில் போய் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ அதில் தெளிவாக எல்லாத்துக்கும் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல் டுட்டோரியலாக மேக் பண்ணி ஆல்ரெடி வச்சிட்டேன். நான் லிங்க் தரேன், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் தனித்தனியாக லிங்க் தரேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பட் இதை பார்த்து முடிச்சுருங்க, ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபேஸ்புக் வந்து ஆட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி கூகுளில் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். இன்ஸ்டாகிராமில் எப்படி பண்ணுறது எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ எல்லாத்தையும் டுட்டோரியல் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜரில் தான் நம்ம போய் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் ஆட் போடுறதா இருக்கணும். சரி, இந்த இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து பூஸ்ட் போஸ்ட் தான் பண்ண முடியும். ஆனால் அந்த பூஸ்ட் போஸ்ட் பண்ணும்போது நம்மளாம் வந்து இந்த ரீல்ஸில் வந்து நம்ம ஆடை போட முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சில இந்த எக்ஸ்ப்ளோர் பேஜ்னு இருக்கலாம், அதாவது இன்ஸ்டாகிராமில் சர்ச் பேஜ்னு இருக்கும், அதில் நம்ம ஆடை எப்படி எடுத்துகிட்டு வர்றது, ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாகவும் நல்லாவும் இருக்கணும். சேம் டைம் நீங்கள் ஃபேஸ்புக்கையும் டார்கெட் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமையும், ரெண்டுத்திலையும் அங்கே ஆட் ரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக் ஆட் மேனேஜரை பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஆட் வந்து நான் போட போகிறேன். ஃபேஸ்புக் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் போட போகிறேன்னா ஃபேஸ்புக் ஆட் மேனேஜருக்குள்ள வந்தோம் அப்படின்னா வந்து நம்ம போடலாம். ஜஸ்ட் கோ ஆட் மேனேஜர் அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்கில் ஏகப்பட்ட ஆட் பார்த்தீங்கன்னா வந்து போட்டு வச்சிருப்பேன். ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து போட்டு வச்சிருப்பேன். ஓகே, இப்போ ஒரு அக்கௌண்ட் லாகின் ஆகிருக்கு. இந்த அக்கௌண்ட்டில் நம்ம ஆட் போட்டிருக்கோமா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ போட்டு வச்சிருக்கேன் சும்மா. சும்மா இந்த இடத்துல இந்த ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இந்த ஒரு ஆடம் போடல, இது சும்மா எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் கொடுத்து நம்ம வந்து ஆடை திருப்பியும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸோ ஆட் மேனேஜர் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஆட் மணி அப்படின்னு சொல்லிட்டு மணி ஆட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அதிகமாகிட்டேன், எந்த ஒரு மணியும் ஆட் பண்ண அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்ச ஆட்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. இப்போ இதெல்லாம் நமக்கு எதுவும் தேவை கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக வரீங்க ப்ரோ, நான் வந்து இப்போ ஒரு ஆட் எப்படி நான் கிரியேட் பண்ணுறது ஸோ அப்படின்ற வீடியோ அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கிரியேட்டுன்னு கொடுத்துட்டு, ஸோ இது வந்து ஃபேஸ்புக் ப்ளஸ் இன்ஸ்டாகிராமை நீங்கள் வந்து டார்கெட் எடுக்கலாம். இதுக்கான ஃபுல் டீடைல் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். எப்படி ஒரு ஸ்டெப் எப்படி பண்ணணும் அப்படின்றது தெளிவாக அதுக்குன்னு ஒரு வீடியோவே நான் போட்டுட்டேன், ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்து தான் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இது ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ண போகிறீங்க. எல்லாமே கிரியேட் பண்ணுறது, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற லீட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ எல்லாமே சூஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. உங்களுக்கான ரீச் எல்லாமே எங்கே காட்டும் அப்படின்னா இங்கேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ மவுஸ் கர்சர் பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ரீச்லாம் வந்து செக் பண்ணிக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகிருக்கு எல்லாமே இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர். இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க, இன்ஸ்டாகிராம்லேயே ஆட் ரன் பண்ணலாம், சேம் டைம் ஃபேஸ்புக்லேயே ரன் பண்ணலாம். உங்கள் ஆட் பார்த்தீங்கன்னா வந்து 48 மணி நேரம், அதாவது உங்கள் ஆட் எதனாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா டிக்ளைன் ஆகிடும். இல்லை எல்லாமே ப்ராப்பராக இருந்ததுன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் ஆட்ஸ். கூகுள் ஆட்ஸில் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபேஸ்புக் அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் பார்த்தோம். இது ரெண்டுமே வந்து ஃபேஸ்புக்லேயும் பண்ணுறதுலாம், சேம் டைம் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த ஃபேஸ்புக் மேனேஜர் அப்படின்றத பார்த்தோம். கூகுள் ஆட்ஸில் என்ன ப்ரோ ஆட் பண்ண போகிறோம்னா, கூகுள் ப்ராடக்ட்டில் எல்லாத்துலேயுமே நம்ம ஆடை வந்து போடலாம். ஸோ இப்போ சப்போஸ் எப்படின்னா யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோலாம் பார்த்துட்டே இருப்போம்,
பட்டன் ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா வந்துடும், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி என் வீடியோக்கு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆட் போடுறதுனா நம்ம கூகுள் ஆட்ஸில் தான் வந்து அனலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த ஆட் கேம்பெயின் சொல்லுவாங்க, அந்த செட்டப் ஆடோட செட்டப்பே வந்து கூகுள் ஆட்ஸில் தான் பண்ண முடியும். யூடியூப்லலாம் எப்படி ஒரு ஆடு போகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சில பேர்லாம் யோசிச்சிருந்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸில் தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவே சேம் டைம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகி ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லோட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்க கேம்பெயின் அப்படின்னா வந்து நம்ம கேம்பெயின் ஜஸ்ட் இதில் கிரியேட்னு இருக்கா, ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணது தான், சேம் தான் சொல்கிறேன். ஓகே, கிரியேட்னு அப்படின்னு இருக்கா, கிரியேட் நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நியூ கேம்பெயினா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கேட்பாங்க. ஸோ இங்கே பாருங்க கேம்பெயின் அப்படின்ற மாதிரி இருக்கா, கான்வர்சேஷன் ஆக்ஷன் கொடுத்துறாதீங்க, நம்ம ஆடு தான் கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கிரியேட் கேம்பெயின் வித்தவுட் கோல் கைடன்ஸ்னு இருக்கா. ஸோ நம்மளா பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறது இது. ஸோ அதை கொடுத்து நம்ம எந்த இடத்துல நம்மளோட ஆட்லாம் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நம்ம வந்து சர்ச் பேஜ்லேயே கூகுளோட சர்ச் பேஜ் அதை நம்ம இப்போ ஜனாஜான் அப்படின்னு சும்மா கூகுளில் சர்ச் பண்ணி நான் ஃபர்ஸ்ட்லேயே என்னோட எல்லாமே காட்டணுமா. ஸோ அப்படின்ற மாதிரி சர்ச் பேஜில் வரணுமா, பர்ஃபார்மன்ஸ் சைடில் எங்கேயாச்சும் ஓடிட்டு இருக்கணுமா, இல்லை டிஸ்பிளேல எங்கேயாச்சும் ஆட் போடணுமா, ஷாப்பிங் கூகுளோட ப்ராடக்ட் ஷாப்பிங் ப்ராடக்ட்ல எங்கேயாச்சும் ஆட் பண்ணணுமா, இல்லை வீடியோஸ்னு இருக்கா. யூடியூப்ல கூகுளோட ப்ராடக்ட் வீடியோ யூடியூப் அப்படின்றது தான் இங்கே கீழே போட்டுருக்காங்க பாருங்க. யூடியூப்ல ஆட் போடுறீங்களா, இல்லைனா ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணணுமா. ஸோ அப்படின்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வீடியோ அப்படின்னு கொடுத்தாலே போதும், எல்லா செட்டப்பும் பண்ண சொல்லுவாங்க. ஒன்றுனா இதுக்கும் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டுட்டோரியல் பண்ணி முடிச்சிட்டேன். நான் எல்லாமே தனித்தனியாக லிங்க் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் செக் அவுட் பண்ணிங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் ரீச்சே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும். நம்ம இப்போதைக்கு எந்த ஒரு ஆடும் போடாமல் இந்த இடத்துல நமக்கு இல்லை. ஸோ அப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆடை வந்து போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அங்கேயே அந்த ஆட் போட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனலிட்டிக்ஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். நீங்கள் அப்படியுமே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் பூஸ்ட் போஸ்ட் என்ன ப்ரோ பூஸ்ட் போட்டுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிச்சிருங்க, அதுக்காச்சும் கொஞ்சம் எதாச்சும் காமிச்சிங்க. இதில் என்ன ப்ரோ ஃபோட்டோ காமிக்கணும்னா இதில் அவ்வளோ பெரிய ஒருத்தான விஷயமே கிடையாது இது. ஓகேங்களா? ஸோ பூஸ்ட் போஸ்ட்டுன்றது இன்ஸ்டாகிராமில் இருக்க ஒரு சின்ன ஒரு ஃபியூச்சர் அது. ஸோ அங்கேயே நம்ம வந்து போஸ்ட்டு கீழே பூஸ்ட்டுன்னு இருக்கும், ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக செட் பண்ணால் போஸ்ட்டு கீழே பூஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்தா அப்படியே நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டை மட்டும் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் தனியாக போய் ரீச்செல்லாம் எங்கேயோ போய் பார்க்கணும்னா அந்த பூஸ்ட் போஸ்ட்டுக்கு அந்த போஸ்ட் இருக்க வியூ இன்சைட்ஸ்னு சொல்லிருக்கா, அந்த வியூ இன்செர்ச்சே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதிலே ஒரு ரீச் எவ்வளோ பேருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பட் ஆனால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆட்லாம் வந்து யாருக்கு டார்கெட் பண்ணணும், யாரை டார்கெட் பண்ணக்கூடாது அப்படின்ற செட்டப்பையும் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப் வந்து பார்த்துருப்பீங்க. நான் சொல்லியிருப்பேன் எந்தெந்த பிளாட்ஃபார்முக்கு எப்படி யூஸ் பண்ணி ஆட் பண்ணணும், எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி. இப்போ ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் மேனேஜர் எப்படி இருக்குது, அதோட அனலிட்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். அதே மாதிரி கூகுள்னா எப்படி யூடியூப்ல எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற கூகுள் ஆட்சன்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா பிளாட்ஃபார்ம் செப்பரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிருப்பேன். அது நான் ஃபஸ்ட்டு நான் பண்ணணும்னு நினச்சேன். அது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேது. ஒரு ஆடை போட்டுருக்காங்க, எங்கே நான் போயிட்டு என்னோட அனலிட்டிக்ஸ் அதாவது ரீச்னா எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்துடுறாங்க. ஸோ அதனால தான் மெயினாக அது காமிச்ச காரணமே நான். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிருப்பேன். ஓகே, இப்போது நீங்கள் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்னா இன்னும் பெருசாலாம் ஏதோ லிஸ்ட்லாம் இல்லை கைஸ் என்கிட்ட. ஸோ ரெண்டே மிஸ்டேக் தான். ஒன்று, அந்த பிளாட்ஃபார்ம் அதாவது பிளாட்ஃபார்ம் பற்றி எந்த பிளாட்ஃபார்மில் என் ஆடு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜே இருக்காது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் ஆடு போட்டால் இந்த மாதிரி ஒரு ஆடுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் போட்டால் கரெக்டாக இருக்கும்ப்பா அப்படின்னு தெரியாமையே இப்போ இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்ருவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்கா, சரி இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்டுரு அப்படின்றது. இப்போ எப்படின்னா யூடியூப்பில் பயங்கரமான ஒரு ரீச் கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை பொறுத்து ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தெரியாமல் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரே பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது ஒரு காமனான ஒரு மிஸ்டேக் தான் அது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்லாம் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணுங்கள். ரெண்டாவது, அந்த பிளாட்ஃபார்மில் இருக்க நாலேஜ், அதாவது அந்த பிளாட்ஃபார்மில் என்னென்னலாம் டூல் இருக்குது, அது எப்படிலாம் யூஸ் பண்ணோம், நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ ரீச் கிடைக்குது, அதை பொறுத்து எப்படி மாற்றலாம் அப்படின்ற ஒரு சில அந்த பிளாட்ஃபார்மை வச்சு ஒரு சில நாலேஜ் இருந்தாலே போதும், உங்களால் பக்காவான ஒரு ஆடை பார்த்தீங்கன்னா வந்து ரன் பண்ணவும் முடியும் அப்படின்றது தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த ரெண்டு மிஸ்டேக் தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பிகினரும் பார்த்தீங்கன்னா வந்து காமனாக பண்ணிட்டு வருது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதே மாதிரி நிறைய பேர் என்னன்னா மணி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை பற்றி தெரியாமே பார்த்தீங்கன்னா வந்து மணி எடுத்தோடனே இன்வெஸ்ட் பண்ணிடுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் இதெல்லாம். ஸோ யார் பேச்சும் கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸும் சரி, உங்கள் மேலே உங்களுக்கு அதாவது உங்கள் நாலேஜ் இருந்தாலே உங்களுக்கு வந்து இந்த கான்ஃபிடன்ஸே கிடச்சிரும். எனக்கு இதெல்லாம் தெரியும்டா, நான் இதெல்லாம் பக்காவாக செட் பண்ணிட்டேன்டா, கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு ரீச் கிடச்சோம்டா அப்படின்னு நினைப்பீங்களா. அப்போ தாராளமாக பார்த்தீங்கன்னா போடலாம், எந்த வித நாலேஜும் இல்லாமல். ஸோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளாப் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு டார்கெட் வைங்க, இந்த பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி ஆடியன்ஸை நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ அப்படின்னு யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. அந்த யூடியூப்பில் ஆட் பண்ணால் எவ்வளோ ரீச் கிடைக்குது, ஃபேஸ்புக்கில் ஆட் பண்ணால் எவ்வளோ ரீச் கிடைக்குது, இந்த மாதிரி செப்பரேட்லாம் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் ஸோ எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டு மிஸ்டேக்கை நீங்கள் வந்து சரி பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்துருக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே என்னோட ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படி பண்ணும்போது நான் பண்ணுற எல்லா ஆடுமே பார்த்தீங்கன்னா வந்து 1 வீக் இருக்கும், 1 வீக் டைம் ஆகும். 1 வீக்கில் கண்டிப்பாக அந்த போஸ்ட்டாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், 1 லேக் பார்த்தீங்கன்னா வந்து ரீச் கண்டிப்பாக காமிச்சிருப்பேன். ஸோ லைக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1000 மேலே லைக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து போயிருக்கும்.
ஸோ ரீச் கண்டிப்பாக உங்களுக்கு 1 lakh நான் காமிச்சிருப்பேன். நானும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சைடு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி யாருனாச்சும் வந்து கேம்பெயின் செட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில விஷயம் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து இல்லை ப்ரோ என்கிட்ட எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண டைம் கரெக்டாக இருக்குது, ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னையும் கூட பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். நானுமே உங்களுக்காக பண்ணித்தர ரெடியாக இருக்கேன், கேம்பெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு சில சார்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ எல்லா இன்ஃபோவும் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் எல்லாத்தையும் சொல்கிறதுனா ஸோ வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்கோம். சிம்பிளாக முடியணும், உங்களுக்கு தேவை உங்கள் டைமையும் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, ஸோ வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காமன் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாமல் இருங்க. 2 மிஸ்டேக் தான், காமன்லாம் இல்லை. இந்த 2 மிஸ்டேக்ஸை பண்ணாமல் இருங்க, டெஃபினட்டாக உங்கள் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமான விஷயம். கைஸ், ஸோ அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி என்கிட்ட சொல்லிட்டே இருங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ண வச்சா அந்த வீடியோ நான் போட்டேன். இதே மாதிரி என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்றது கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஆட்சன்ஸை பற்றி இருக்கட்டும், எதை பற்றியாலும் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கலாம். பை.